இன்றைக்கி ஆப்டிடியூடில் நெக்ஸ்ட் ஒரு டாபிக் தான் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. இந்த பார்ட்னர்ஷிப்பில் ஸ்டாக், ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், பர்டிகுலர்லி இவங்களுக்கு அவங்களுக்கு சொல்ல மத்திய அரசு நடத்தக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுலையும் இந்த பார்ட்னர்ஷிப்ஸு, ஸ்டாக்ஸ், ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ்லாம் வருது. பார்ட்னர்ஷிப்பு ஜென்ரலாகவே நம்ம டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய ஒரு சம் தான். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கூட்டு வாணிபம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட்னர்ஷிப் இருக்க தான் செய்யுது. அதனால் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இன்றைக்கி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 2 டாபிக் இருக்குது, அது தெரிஞ்சு வச்சுருக்கணும். என்ன டாபிக் அது? ரேஷியோ ப்ரொப்போர்ஷன், விகிதமும் விகிதாச்சாரமும், அந்த டாபிக் தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸ், புரியுதுங்களா? சதவீதம், லாபம் நட்டம், இந்த டாபிக்ஸை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி அப்லோடு பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் அதை பார்த்துட்டு தான் இந்த டாப்பிக்கே அட்டன் பண்ண முடியும். சார், இன்கேஸ் நான் அட்டன் பண்ணலை, இப்போ தான் ஃபஸ்ட்டு வரேன் அப்படின்னா ஜஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். போக போக புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள். இந்த ஆப்டிடியூடில் பார்ட்னர்ஷிப்ஸில் பேசிக் கான்செப்ட் என்னங்கிறத சொல்ல போகிறேன். கொஞ்சம் சின்ன ஃபார்முலா இருக்குது, அது தெரிஞ்சுக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி ஷார்ட்கட்ஸில் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கண்டினியூவாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்ட்னர்ஷிப்னா வாட் இஸ் பார்ட்னர்ஷிப்? ஸோ பார்ட்னர்ஷிப் எப்போ சொல்லுவோம்? நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, சிங்கிளாக சோலோவாக செய்கிறது அவங்கள விட்டுட்டு ஒரு 2க்கு மேலே இல்லையா, 2, 3, 4 பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் செய்கிறோம். என்னென்ன செய்வீங்க? ஃபஸ்ட்டு மூலதனம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, கேபிட்டல் போடுவீங்க. சரிங்களா? ஸோ மூலதனம், இன்வெஸ்ட்மெண்ட் செய்வீங்க, கேபிட்டல் வந்துடும். நெக்ஸ்ட்டு என்ன செய்வோம்? கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம், எல்லா மார்க்கெட்டிங் அப்படி இப்படின்னு பண்ணுவோம். பிறகு ப்ராஃபிட்காக தானே நம்ம பணத்தை போடுறோம், லாபத்துக்காக தானே போடுறோம், லாபம் வரணும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், பார்ட்னர்ஷிப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 or more parties to manage and operate a business and share its profit. அந்த லாபத்துக்காக தான். பணம் எதுக்கு நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம்? ஒரு இடத்துல லாபம் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் அந்த பணத்தை போடுறோம். ஸோ எல்லோரும் வேலை செய்பவர்கள் தவிர பிஸ்னஸ் பண்ணுற, வியாபாரம் செய்கிற அனைவரும் லாபத்தை முன்னிறுத்தி தான் நம்ம நடத்துகிறோம். அதோடு சேர்த்து சர்வீஸ், அது பாட்டை விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஆப்டிடியூடில் வாட் இஸ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்டாக் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், புரிந்துங்களா? ஸோ ஒரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனிக்கு தனியாக ஒரு ஷேர் மார்க்கெட் இருக்கும், ஷேர்ஸ் வேல்யூஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றியும் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. அது எவ்வளோ விலை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, அது சம்மந்தமான ஒரு கால்குலேஷன் பேஸ்டில் கேட்குறாங்க, வித்தவுட் யூஸிங் கால்குலேட்டர். சரிங்களா? வித்தவுட் யூஸிங் கால்குலேட்டரில் கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஷேர்ஸ்னால் என்ன, டிபென்ச்சர்ஸ்னால் என்ன, அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஷேர்ஸ் அண்டு டிபென்ச்சர்ஸ். ஷேர்ஸ்னால் என்னங்க? பங்குகள்ங்க. ஷேர்ஸ் அப்படிங்கிறது பங்குகள். டிபென்ச்சர்ஸ் தான் கடன் பத்திரம். கடன் பத்திரம் டிபென்ச்சர்ஸ் சொல்கிறோம். சார், ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கம்பெனி எக்ஸுங்கிற ஒரு கம்பெனியை நான் பணம் கொடுத்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன ஆவேன்? ஓனர் ஆயிடுவேன். அதான் அந்த கம்பெனிக்கு ஒரு பார்ட் ஆஃப் தி ஓனர். ஸோ பார்ட் ஆஃப் தி ஓனர் ஆயிடும். ஆனால் இங்கே கடன் பத்திரம் தானே வாங்குகிறோம், டெப்ட், கடன் பத்திரம் தானே. ரெண்டுமே என்னது? மூலதனம், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரெண்டுமே மூலதனம். சரி, நான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியை வாங்கியிருக்கேன், நான் ஓனர் ஆகிட்டேன் அப்படின்னா, ஓனர்னால் பார்ட் ஆஃப் தி ஓனர் தானே. எனக்கு என்ன கிடைக்கும்? ஆதாயம் கிடைக்கும், ஆதாய பணம், அதான் டிவிடெண்ட்ஸ்.
கேபிட்டல் கெயின்ஸ், அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறனால எவ்வளவு லாபம் வருதோ எனக்கும் கொஞ்சம் கொடுப்பாங்க. அதான் எனக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ். சரிங்களா, எனக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ். இங்கே என்னென்னா ஒரு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இங்கே டிபென்ச்சர்ஸில் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. சரி, இங்கே வந்து பார்க்கலாம், எங்கே ஷேர்ஸில் பார்க்கலாமா? ஸோ ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹையர் ரிஸ்க் இருக்குங்க. ஷேர்ஸில் வந்து ஹையர் ரிஸ்க். பணத்தை போட்டிருக்கோம், வருமா வராதா அப்படிங்கிற பயம் இருக்கும். இங்கே டிபென்ச்சர்ஸ் அப்படிங்கிறது லோயர் ரிஸ்கில் வரும். அதே மாதிரிங்க டிப்பிக்கலி ஹேவ் ஓட்டிங் ரைட்ஸ். ஒரு கம்பெனி இருந்தால் நம்ம ஓட்டிங் பண்ணக்கூடிய ரைட்ஸ் கிடைக்கும். இங்கே வந்து அந்த ரைட்ஸ் கிடைக்காது. பெய்டு ஆஃப்டர் ஆல் டெப்ட்ஸ் வரும், அதான் ப்ரியாரிட்டி ஆஃப் தி பேமெண்ட் வரும். இங்கே பெய்டு பிஃபோர் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா வந்து பார்க்க போகிறோம். ஃபார்முலா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் இன்கம், அது ஆதாய வருமானம். ஸோ ஷேர் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆதாய வருமானம் தெரிஞ்சுக்கணும். ஸோ டிவிடெண்ட் இன்கமோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா FNR டிவைடட் பை 100. FNR டிவைடட் பை 100. வாட் இஸ் எஃப் அப்படிங்கிறது ஃபேஸ் வேல்யூ, முக மதிப்பு. என்னங்க அது முக மதிப்பு, ஃபேஸ் வேல்யூ? ஷேரில் முக மதிப்புனா என்ன? இப்போ பாருங்கள், ஒரு ஷேர் ஒன்று இருக்குது, எக்ஸு அப்படிங்கிற ஒரு ஷேர் இருக்குது. சரி, எக்ஸுங்கிற ஒரு கம்பெனி, அதோடைய ஷேர், அந்த கம்பெனியோட ஷேருடைய காஸ்ட், ஒரு ஷேருடைய விலை வந்து 500 வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ 500 இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து NSE நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போய் செக் பண்ணி ஃபேஸ் வேல்யூ போட்டிங்கன்னா அதோடைய ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குங்க? 2 ரூபா. அந்த கம்பெனியோடைய ஷேரு ஆரம்ப விலை முக மதிப்பு 2 ரூபா தாங்க. ஆனால் அது அப்படியே அதிகமாகி 500 ரூபாயாக வந்து நிற்கும். ஓகேங்களா? அதான் ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம வந்து எக்ஸாமில் இந்த ஃபேஸ் வேல்யூக்கு ஆல்வேஸ் 100 அப்படின்னு புட் பண்ணிக்குவோம். இன்கேஸ் வந்து கொஸ்டின்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூஸ் எடுத்துக்குவோம். இன்கேஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து 100ன்னு எடுத்துக்குவோம். செகண்ட் ஒன்று பாருங்கள், என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டாக். அதாவது ஸ்டாக்கு அப்படிங்கிறது நம்ம ஷேர் வாங்கியிருக்கோம் இல்லையா, எக்ஸு ஒய் இசட்னு கம்பெனி வாங்கியிருக்கோம் இல்லையா, அது எத்தனை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்பர் ஆஃப் ஸ்டாக். ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, எந்த சதவீதத்தில் நம்ம வாங்கியிருக்கோம், அதுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் என்ன அப்படிங்கிற இந்த ஃபார்முலாஸை கரெக்டாக புரிஞ்சிக்க நம்ம அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுவோம் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்ன? நம்பர் ஆஃப் ஷேர்ஸை எப்படி கணக்கிடுவது? சரிங்களா, அது பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு தி ஸ்டாக் டிவைடட் பை ஃபேஸ் வேல்யூ. சரிங்களா, ஸ்டாக்னா என்ன? நான் போட்டிருக்க அமௌண்ட்டுங்க. நான் எக்ஸுங்கிற கம்பெனிக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறப்பாங்க, எக்ஸுங்கிற ஒரு கம்பெனி, ஒய்ங்கிற ஒரு கம்பெனி, இசட்டுங்கிற ஒரு கம்பெனிக்கு இதில் வந்து எக்ஸோட கம்பெனியுடைய அந்த ஷேரோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா, இது 100 ரூபா, இது வந்து 200 ரூபா வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 100 ஷேர் வாங்கியிருக்கிறேன், இதில் ஒரு 10 ஷேர் வாங்கியிருக்கிறேன், இதில் வந்து 20 ஷேர் வாங்கியிருக்கேன். எல்லாத்தையும் பெருக்கிக்கிறோம். 50 × 100 ப்ளஸ் 10 × 100 200 × 20 பெருக்கிட்டோம்னா அது எல்லாமே என்ன சொல்லுவாங்க? ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அதுதான் ஸ்டாக். ஓகேவா? சரி, நம்ம வந்து ஸ்டாக்கில் இன்னொன்று சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ட்ஃபோலியோ. ஸோ போர்ட்ஃபோலியோ எப்படிங்க இருக்குது உங்களுக்கு? நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்கா, ப்ராஃபிட்டில் இருக்கா, லாஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிற மீனிங் சொல்லுவாங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ பற்றி நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, முக மதிப்பு. சப்போஸ் எக்ஸாமில் கொடுக்கலன்னா 100ன்னு வச்சு போட்டுக்கணும். இன்னொரு நம்பர் ஆஃப் ஷேர்ஸை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட். கிட்டத்தட்ட இதுவும் ஸ்டாக் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், இதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், மூலதனம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ எடுத்துக்கணும். நான் சொன்னீங்களா, இப்போ எக்ஸுங்கிற ஒரு கம்பெனியுடைய மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 500 ருபீஸ். ஒரு ஷேருடைய காஸ்ட் வந்து 500 ருபீஸ் இருக்குது அப்படின்னா, பட் அதோடைய ஃபேஸ் வேல்யூ எப்படி இருக்கும்? 2 ருபீஸாக இருக்கும். பார்த்தீங்களா, செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 ருபீஸாக இருக்கும்.
ஆனால் மார்க்கெட் வேல்யூ 500 ருபீஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபேஸ் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இப்போ தான் வந்து கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க. சிம்பிளாக ஒரு பேசிக் கான்செப்ட் கொடுத்துருப்போம். இப்போ சால்வ் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணணுங்க. ஏன் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ரேஷியோ ப்ரொப்போர்ஷனில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ரேஷியோ ப்ரொப்போர்ஷன், பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸு, பார்ட்னர்ஷிப், ஸ்டாக், ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ், இந்த 3 சேர்ந்தோம்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், தரவு விளக்கம் அப்படிங்கிற டாப்பிக்கே நம்ம போய் டச் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியஸ்ட் ஒன்று இல்லை. இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் இங்கே டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்னா அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு மாடல் கொஷின்ஸ் மாதிரி தான் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், கேர்ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ ஏ ஸ்டார்ட்ஸ் ஏங்கிற ஒருத்தர் ஏ ஸ்டார்ட்ஸ் எ பிஸ்னஸ் by investing 72,000 rupees. After 3 months, B joins A with the investment of 42,000. Find the ratio in which A and B share their profit at the end of 1 year if the end of profit is 50,600. புரியுதா சம்மு? ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. ஏ வந்து 72,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 3 மாதங்களுக்கு பிறகு பி வந்து 42,000 இன்வெஸ்ட் பண்ணி சேர்ந்துக்கிறாரு. யார்? ஏ கூட சேர்ந்துக்கிறாரு. இவங்க 2 பேருக்கு மத்தியில் ரேஷியோ என்ன, அவங்க மத்தியில் அவங்களோட விகிதாச்சாரம் என்ன அப்படின்னு தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு டவுட்டுக்கு வரும் உங்களுக்கு. என்ன டவுட்டுன்னு பார்க்கலாமா, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. ஸோ ஏ இங்கே வச்சுக்கோங்க, பி இங்கே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கான ரேஷியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான்? 72,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். பி வந்து ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்? 42,000 தானே. ஸோ 42,000 இன்வெஸ்ட் பண்ணி வந்திருக்கான். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் தி ரேஷியோ இன் விச் அட் தி எண்ட் ஆஃப் தி 1 இயர் இதான் நீங்கள் கணக்கிடணும். ஒரு வருஷம் நம்ம நீங்கள் 12 மாதம் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஏ வந்து 12 மாதம் முழுவதும் அவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம். பி என்னாச்சுங்க? ஆஃப்டர் 3 மந்த்ஸ் 12ல் 3 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோங்க? 9 மாதம். புரியுதா? அவ்வளோதாங்க. இப்போ ஆன்சர் நேரடியாகவே வந்துடும். இப்போது இந்த 3 ஜீரோஸ் இந்த 3 ஜீரோஸை கேன்சல் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன, வேறு என்ன வாய்ப்பாடு யூஸ் பண்ணலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வாய்ப்பாடும் யூஸ் பண்ணலாம். இங்கே 9வது வாய்ப்பாடு 9 9 8 9 72. புரியுதா? ரைட், அவ்வளோதாங்க. இப்போது அடுத்தது வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இப்படியே இருக்கும்போது ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 42ன்னு வந்திருக்குது. 2 டேபிளில் எனக்கு தெரியும் சார். 2 டேபிளில் போய்க்கோ. ஸோ 2 2s are 4. புரியுதுங்களா? 1 2 is 2. இங்கே என்ன வரும்? 3 4s are 12. 7 3s are 21. அப்போ என்னாச்சுங்க? என்னாச்சு? இந்த இடத்துல 2 வரும். ஆட்டோமேட்டிக்காக 16:7 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ ஃபார்ம் ஆகுது. புரியுதா? 16 is ரேஷியோ. அவ்வளோதான். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், சார் 50,600 எதுக்குன்னா உன்னை ஏமாத்துறதுக்காக கொடுத்துருக்குறான். புரியுதா? நீங்கள் பாட்டு அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி ஏதாவது ஒரு எரர் கண்டுபிடிச்சிடாதீங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து சால்வ் பண்ண உங்களுக்கு கிளியராக தெரியணுங்க. வேணால் ஒரு முறை இதை நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் தவறு இல்லாமல். இதை நீ சால்வ் பண்ணுறதுக்கு எரர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரேஷியோவும் எரராக வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ எப்படிங்கிறது திரும்ப ஒரு முறை உங்களுக்கு இந்த சம்முக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்ற சம்மெலாம் நீங்கள் வந்து ரெகுலராக ஒரே ஒரு முறை நான் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவேன். பார்க்கலாங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 72,000 72 மட்டுமே போட்டுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக 3 ஜீரோஸ் வந்து கேன்சல் ஆயிரும். இது வந்து 42 போட்டுக்கலாம். ஸோ இது எத்தனை மாதம்? முழுவதுமாக 12 மாதம் இல்லைங்களா? ஸோ முழுவதுமாக இது 12 மாதம். இது வந்து 3 மாதங்களுக்கு பிறகுனா 9. ஸோ இதை அடிச்சிட்டிங்கன்னா 8 9 72 அவ்வளோ வந்துடும். 4வது வாய்ப்பு எடுக்கலாம். ஸோ என்ன வருங்க? 4வது வாய்ப்பு எடுத்துக்கங்க. ஸோ 2 4s are 8. சரிங்களா? இது வந்து 1 4 is 4, 2 4s 2 2s are 4. 4 எடுத்து 1 தானே வரும். 1 வரும். அதுக்கப்புறம்
4 தானேப்பா, 4 டேபிள் தான் எடுத்துக்கோ. டேபிள்லாம் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். டேபிள் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. இல்லையா, 4ல் வருமா, 4ல் வராது. அதனால் 2 டேபிள் போய்க்க. 4 2s are 8 இல்லையா. அதுக்கப்புறம் என்ன வரும், 2 2s are 4 1. இப்போ 3 டேபிள் போய்க்கலாம்ல, 3. ஸோ 4 3s are 12, 7 3s are 21, 4 4s are 16:7. அதுதான் ஆப்ஷன் சி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி நேரத்தை வீணடிக்காமல் நம்ம வந்து குயிக்காக சால்வ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் போய்க்கலாங்களா. கொஷின் நம்பர் 2 போய்க்கலாம். A starts by a business by investing 50,000. ஓகேவா. After 3 months, B joins with A investment of 60,000. After 3 months, C joins them with the invest of 70,000. எப்படி A வரான், அதுக்கப்புறம் வந்து 3 மாதம் கழித்து B வரான், அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து C வந்துடுறான். சரிங்களா. பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 12,000 அமௌண்ட்டை வாங்கிக்கிறா அப்படின்னா ஏ உடைய ஷேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அஸ் யூஷுவல் நீங்கள் ஏ பி சி இப்படி போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா 50,000 60,000 70,000 இருக்கிறனால கடைசியாக வரக்கூடிய இந்த 3 சைபர் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே டேரெக்டாகவே கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாகவே 50 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை வந்து 60, இது கூட 70, 4 சைபர் கூட எடுத்துகிட்டு நீங்கள் போடலாம், தப்பும் கிடையாது. இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். 5 6 7னே வச்சுக்கலாம். புரியுதுங்களா. 4 zeros வந்து ஈக்குவலண்ட்டாக எல்லாத்துக்கும் கேன்சல் ஆகிரும் அப்படியே. சரி, இந்த 5 இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி சொல்லியிருக்காங்க. எண்ட் ஆஃப் தி இயர் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏங்கிறவர் 12 மாதமும் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. கிளியரா. ரைட். பி பார்க்கலாம். ஆஃப்டர் 3 monthsனால் 12 மாதம் இருக்கு இல்லையா, 3 மாதம் போயிடுச்சுன்னா எவ்வளவு, 9 மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. புரியுதுங்களா. அதுக்கப்புறம் எகைன் என்னங்க, ஆஃப்டர் 3 months சரிங்களா, ஆஃப்டர் 3 months. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் 3 months அப்படின்னா எத்தனை மாதம் வருவாங்க, 6 மாதம். புரியுதா. அவ்வளோதாங்க. இப்போ கேன்சல் பண்ணலாமா. ஸோ எல்லாம் பார்த்துங்க, 12 இது 9. ஸோ நாங்கள் பார்க்கும்போதே தெரியுது 3 டேபிள் கேன்சல் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12. ஓகேவா. ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாமா எவ்வளோ வரும் அப்படின்னு. வேறு ஏதாவது டிவிசிபிள் ஆகாமல் ஆகுது. 1 2 is 2, 3 2s are 6, 2 2s are 4. அப்போ ரேஷியோ 10:9:7. புரியுதா. இந்த ரேஷியோ நீங்கள் போட தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும், இல்லைன்னா ஸ்கோர் பண்ண முடியாது. ஓகேங்களா. இஃப் பி கெட்ஸ் 12,000, பாருங்கள் பி வந்து 12,000 ஆமாம். அப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாமா. ஸோ 9 ரேஷியோ பி இருக்கிறவன் 12,000 வாங்கியிருக்கிறான். புரியுதா. 9 ரேஷியோ இருக்கிறவன் 12,000 வாங்கியிருக்கான். அப்போ ஏ எவ்வளோங்க, 10 ரேஷியோவுக்கு ஏ எவ்வளோ வாங்குவான் பார்த்துங்க. 12,000 டிவைடட் பை 9, 9க்கு 12,000 இன்ட்டு 10 போட்டுக்கோ. அவ்வளோதாங்க. புரியுதா. இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக அங்கே ஆன்சர் வந்துடும். ஓகேவா. சார் எப்படி சார் ஆன்சர் வரும், எப்படி டிவைட் பண்ணுறது, இது பாருங்கள். ஸோ 3 டேபிள் தெரிஞ்சால் 3 டேபிள் போய்க்க ஒன்றும் இல்லை. 3 3s are 9, 4 3s are 12. ஓகேவா. வேறு ஏதாவது பண்ண முடியுமா, பண்ண முடியாது. என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். 4,000,000 இன்னொரு 0 டிவைடட் பை 3. புரியுதா. ஸோ இப்படி இருக்கும் பொழுது மேலே இருக்க எந்த ஆப்ஷன்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்க தெரியணும். சரிங்களா. எப்படிங்க கண்டுபிடிக்கலாம், ஈஸியான வழி சொல்கிறேன் பாருங்கள், கவனிச்சிக்கோ. இப்போ 4ஆல் வகுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், 3 ஒரு முறை வருமா. அப்போ ஆப்ஷன்ஸில் எல்லாமே 1ல் ஸ்டார்ட் ஆகுதா. ரைட். அடுத்த ஒன்றே ஒன்று கண்டுபிடிச்சிட்டா டைரெக்டாக ஆன்சருங்க. இப்போ மீதி எவ்வளோ இருக்குதுங்க, 10 இருக்குது. 3 3 9. அப்போ 13ல் ஸ்டார்ட் ஆகிறனால ஆப்ஷன் டி தான் சரியான விடை. முழுவதுமாக நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அந்த இடத்துல எரரும் வரலாம். மீன் டைம் நிறைய டைமிங் வந்து லாஸ் ஆகும். இப்போ நன் ஆஃப் தீஸ் இருந்துச்சுன்னா இமிடியேட்டாக அடுத்தடுத்தது ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். அப்படியே 3 3 வரப்போகுது, ஒன்றுமே இல்லை இது. ஸோ 13,333 இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் தி கொஷின் நம்பர் 2. கொஷின் நம்பர் 3 போலாமா. பாருங்க. Chintu received 8,000 as his share out of the total profit of 12,000 which he and David earned at the end of 1 year. இந்த ஃபஸ்ட்டு ஒரு லைனுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல சின்ட்டு
டேவிட் ப்ராஃபிட்டை பற்றி சொல்ல போகிறேன். சரிங்களா? இவங்களுடைய ப்ராஃபிட்டை பற்றி நான் வந்து கிளியராக சொல்ல போகிறேன். கவனிக்க பார்த்துங்க. சிண்டு எவ்வளோங்க? 8000 ப்ராஃபிட் வாங்கியிருக்காரு. சரிங்களா? சிண்டு ரிசீவ் 8000 அவுட் ஆஃப் 12,000. புரியுதுங்களா? மொத்தம் வந்து 12,000 அதில் 8000 தான் வாங்கியிருக்காருன்னா டேவிட் எவ்வளோ வாங்கியிருப்பாரு? 4000. இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? இவன் 2 மடங்கு ப்ராஃபிட் வாங்கியிருக்கான், இவன் வந்து 1 மடங்கு ப்ராஃபிட் வாங்கியிருக்கிறான். ப்ராஃபிட் ரேஷியோ எனக்கு கிடச்சிருச்சு. புரியுதா? ஃபஸ்ட் லைனில். இஃப் சிந்து இன்வெஸ்டட் 30,000, அவன் எவ்வளவு தெரியாது. எப்போங்க? ஃபார் தி 6 month தான். சிந்து இன்வெஸ்டட் 30,000 ஃபார் தி 6 month. Whereas David invests his amount to the whole of the year. What is the amount invested by David? புரியுதுங்களா? சரி, ப்ராஃபிட் முடிஞ்சு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து போட்டு பார்க்கலாமா? சிண்டு எவ்வளோங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான்? 30,000. புரியுதா? எத்தனை மாதம்? ஃபார் 6 month. இஸ்ட்டு. சரிங்களா? இஸ்ட்டு. டேவிட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் தெரியாது, பட் 12 month அவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். இதை கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 166 2 6 are 12. இந்த 2 கேன்சல் பண்ணோம்னா 15,000. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? டேவிடோடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது? 15,000 அப்படின்னு தெரியுது. ஓகே, ஃபைன். ஆப்ஷன்ஸில் 15,000 இருக்கும். எங்கே? எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்கல. புரியுதா? இந்த 15,000 கரெக்டா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. புரியுதா? ஏன்னு கேட்டிங்கன்னா டேவிடு வந்து 1 மடங்கு தான் ப்ராஃபிட் வாங்குகிறான், சிண்டு வந்து 2 மடங்கு ப்ராஃபிட் வாங்குகிறான். அப்படின்னா இது 2ஆல் நீங்கள் வகுத்துடணும். அப்படின்னா 7,500 இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி 7,500 இஸ் தி ரைட் ஆன்சர். புரிஞ்சுக்கங்க எதுக்காக 2ஆல் வகுக்கிறோம்? டேவிட் 1 மடங்கு தான் ப்ராஃபிட் எடுக்கிறான், சிண்டு 2 மடங்கு எடுக்கிறான். அப்போ டேவிட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிருக்குது எத்தனைங்க? 2 மடங்கு கிடச்சிருக்குது. அது 1 மடங்குக்கா மாற்றிட்டிங்கன்னா 7,500 அப்படிங்கிறது ஆன்சர் வந்துடும். கிளியர்? நெக்ஸ்ட் சம் போலாமா? கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4ல் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். அனுப் அப்படிங்கிறவர், அனுப் started a business investing 30,000. After 3 months, Bob joined him with a capital of 60,000. After a 6 months, Charu joined them with a capital of 90,000. புரியுதா? அட் தி எண்ட் ஆஃப் இயர் நீங்கள் உடனே சால்வ் பண்ண போயிடக்கூடாது. அந்த எண்ட் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எண்ட் ஆஃப் 2 years, எண்ட் ஆஃப் 3 yearsலாம் சொல்லிடுவாங்க. தே மேட் த ப்ராஃபிட் ஆஃப் 26,000. வாட் வுட் பி தி பாப் ஷேர் இன் இட்? அப்போ பார்த்தீங்கன்னா அது அனுப்புக்கு ஏன்னு வச்சுட்டேன். சரிங்களா? பாப்க்கு வந்து பி, அடுத்தது யார் கொடுத்துருக்கான்? சாருக்கு சி. கிளியரா? இப்போது நாங்கள் பார்த்தாலே புரியுது இல்லையா? 30,000 60,000 90,000 அப்படி இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த 4 zeros-ஐ மைண்ட்லேருந்து அப்படியே வெளியே எடுத்துடலாங்க. எல்லாமே கேன்சல் ஆகிரும். அப்போது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? 3 rupees மாதிரி தான் ஆகும். இது 6 rupees மாதிரி ஆகும். இது 9 rupees மாதிரி தான் ஆகும். அதில் இருக்க 30,000 60,000 90,000 ஜீரோஸ்லாம் இமிடியேட்டாக கேன்சல் பண்ணி எழுதிட்டு இருக்காது, நேரம் பத்தாது. கிளியரா? ரைட். பாருங்கள், இந்த அனுப் ஸ்டார்டட் ஏ பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 30,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டாருங்க. ஆஃப்டர் 3 months தான் சொல்கிறாங்க. அதனால் இது வந்து இவன் 12 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போது 3 மாதத்துக்கு பிறகு தான் பாப் வர்றாருன்னா 12ல் 3 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 9 மாதம். புரியுதா? பிறகு ஒரு 3 மாதம், பிறகு வந்து 6 மாதம் அப்படின்னா 9ல் 6 போயிடுச்சுன்னா 3 மாதம். அப்போ சாரு வந்து 3 months தான், பாப் வந்து 9 months தான். ஸோ அனுப் வந்து 12 months. ஸோ பார்த்தாலே தெரியுது 3 டேபிள் கேன்சல் ஆகுது. ஸோ 1 3 is 3, 3 3s are 9, 4 3s are 12. எகெயின் 3 tables தெரியுது. ஸோ 3 3s 9, 3 கேன்சல் ஆயிரும், இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்போது ரேஷியோ கிடச்சிருக்குது 4:6:3. புரியுதா? இந்த ரேஷியோ தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரி, இப்போ டோட்டல் ப்ராஃபிட் 26,000 கொடுத்துருக்காங்க. அந்த 26,000 அப்படியே எழுதிக்கோ. சரியா? டிவைடட் பை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணு. 4 + 6 10, 10 + 3 13. ஸோ என்னாச்சுங்க? டிவைட் பண்ணிங்க. யாரை கேட்டிருக்காங்க? பாப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாப்போடைய ஷேர் எவ்வளோங்க? 6. அந்த 6ஆல் மல்டிப்ளை.
கேன்சல் பண்ணலாமா? how many times? 2 times. ஸோ 2 into 6 12,000 இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான்ப்பா. சிம்பிளாக அப்படியே புரிஞ்சுக்கிட்டே போட்டிங்கன்னா உடனே சிறப்பான ஆன்சர் வரும். எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ பிடிஎஃப் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். நிறைய பேர் வேடிக்கை தான் பார்க்குறாங்க, வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். மேக்ஸ்னாலே எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் சம் போலாமா? கொஸ்டின் நம்பர் 5. Mohan and Varun started a business investing 20,000, 30,000 respectively. மோகன் வந்து ஒரு 20,000ம் வருண் 30,000ம் ஒரு பிஸ்னஸ்க்கு அமௌண்ட்டு போடுறாங்க. ஆஃப்டர் 6 months வருண் withdraw half of his amount. If after a year the total profit was 5,100 rupees, வருண் ஷேர் என்ன? ஸோ ரொம்ப ஈஸியான சம். பாருங்கள் எப்படி செய்கிறோம். இவன் மோகன், இவன் வருண். ஓகேவா? மோகன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்? 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். சரியா? ரைட். எத்தனை மாதத்துக்கு அது அப்புறம் பார்க்கலாம். அதே போல் வருண் எவ்வளவு? 30,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். புரியுதுங்களா? ரைட். ஆஃப்டர் 6 months தான் எல்லாமே நடக்குது. ஆஃப்டர் எ இயர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மோகன் 12 மாதமும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? வருண் வந்து 30,000 6 மாதத்துக்கு தான் பண்ணுறான். புரியுதா? ப்ளஸ் அடுத்த 6 மாதத்துக்கு அதுலேருந்து பாதியை வெளியே எடுத்துட்டா மீதி எவ்வளோ இருக்குங்க? 15,000. புரியுதா? அவ்வளோதான்ப்பா. இதை போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். புரியுதா? சரி, இதை கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி என்னது? ஃபஸ்ட்டு 3 zeros அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதா? ரைட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இதை வந்து மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சுக்கலாம். இதை வந்து மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சுக்கலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளைங்க. 6 3s are 18, 180 மாறிடும். ஸோ 16 5 அது 15 6 என்ன வரும்? 90 வருமா? அப்போ ஏதாச்சும் ரெண்டையும் ஆட் பண்ணணும். என்னாச்சுங்க? 270 அப்படின்னு ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ 270ல் இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். மூணாவது டேப்லெட்டாக 4 3s are 12, 9 3s are 27. அப்போ என்ன கிடைக்குது? 8:9 அப்படிங்கிற ரேஷியோ. இந்த ரேஷியோவை சரியாக கண்டுபிடிக்காட்டி டோட்டல் சம்ஸும் உங்களுக்கு ஆன்சர் வராமல் போயிடும். புரியுதுங்களா? இப்போ 8:9 அப்படின்னு கிடச்சிருக்குது. இப்போது டோட்டல் ப்ராஃபிட் அப்படின்னா 5,100 தானே. எத்தனையும் இந்த 8ஐயும் 9ஐயும் கூட்டிக்கங்க, 17. புரியுதா? அந்த 8ஐயும் 9ஐயும் கூட்டிக்கணும், 17,000. ஸோ யார் இது கேட்டிருக்காங்க? வருண் ஷேர் கேட்டிருக்காங்க. வருணுடைய ரேஷியோவில்ங்க 9. புரியுதா? இந்த 17 எத்தனை முறைங்க? 3 times. இப்போ 300. 3 9 எவ்வளோங்க? 27. ஆப்ஷன் எவ்வளவு? 2,700 இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான். புரியுதா? ரொம்ப ஈஸியஸ்ட்டாக இருக்கும். என்ன தேவை? ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியணும். அந்த மாதங்களில் எப்போ வருது, எப்படி வருதுங்கிறது புரிஞ்சுக்கணும். இதை விட கஷ்டமான சம்லாம் இருக்குது, பின்னாடி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு. கொஸ்டின் நம்பர் 6 போகலாம். நெக்ஸ்ட் சம். கொஸ்டின் நம்பர் 6. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். A business A and C invested amounts the ratio 2:3. அவன் ரேஷியோவை கொடுத்துட்டான். Whereas the ratio between amounts invested A and B was 3:2. ஸோ ஏசி இன்வெஸ்ட் பண்ணது 2C, அது 2:3. ஏபி இன்வெஸ்ட் பண்ணுறது 3:2. டோட்டல் ப்ராஃபிட் வந்து 1,52,000னா பி எவ்வளவோ அமௌண்ட்டு வாங்கியிருக்கிறான். இது நம்ம ரேஷியோலேயே சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள். யார் கண்டினியூட்டியாக இருக்காங்களோ பாருங்கள் அவங்கள மிடில் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ ஏ எடுத்துக்கலாமா? ஏவும் கண்டினியூட்டியாக இருக்காங்க, அவங்க மிடில் வந்துடுவாங்க. புரியுதா? ஏ தான், ஏபிசி கிடையாது. புரிஞ்சுக்கோ. ஏ வந்து கண்டினியூவாக இருந்தாங்கன்னா அவங்க மிடில் வந்துடுவாங்கன்னு ரேஷியோலே சொல்லியிருக்கிறேன். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? பிஏசி அப்படி எடுத்துக்கணும். ஏபிசி கிடையாது, பிஏசி. யார் வந்து கண்டினியூ பண்ணுறாங்களோ அவங்க மிடில் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிஏ நம்மள்ட்ட இருக்கிறது வந்து ஏபி தான் இருக்குது. ஏபிக்கு தான் 3:2. பிக்கு என்ன வரும்? 2:3. புரியுதா? அடுத்தது ஏசின்னு கொடுத்துருக்கான். ஏசி 2:3. இப்போ A2 C3. ஓகேவா? இந்த 3ஐ இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் ரேஷியோவில். இந்த 2வை இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஸோ டிவிசிபிள் ஆகுதுன்னா எதுவுமே டிவிசிபிள் ஆகலை. ஸோ 2 into 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான்.
ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 4:6:9. புரியுதுங்களா? ரேஷியோ கண்டுபிடிச்சாலே உடனே ஆன்சர் தாங்க. இந்த 3 ரேஷியோவும் கூட்டுறோம், அதான் வந்து டோட்டல். 4 + 6 10, 10 + 9 19. 1,52,000 டோட்டல் ப்ராஃபிட்டுக்கு எத்தனை மடங்குலைங்க? 19 மடங்குல. இப்போ யார் இது கேட்டிருக்கான்? பி இது தான் கேட்டிருக்காங்க. புரியுங்களா? பி தான் கேட்டிருக்காங்க. எத்தனை மடங்கு? 4. இப்போ 19 கண்டிப்பாக 152ல் வகுப்படக்கூடிய ஒரு நம்பர் எடுத்துக்கணும். எப்படி? இந்த 9 வாய்ப்பாடு பாருங்கள். 8 9 72. சரியா? பாருங்கள், 8 9 72, 8 4 32, 32,000 தான் ஆன்சர். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக மல்டிப்ளை பண்ணி அப்படி பண்ணினா இங்கே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். புரியுதா? ஸோ யூனிட் டிஜிட் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 9ஆல் எத்தனை நம்பரை பெருக்குன்னா இங்கே 2 வரும்னா 8 9 72. அப்போ 8ஆல் வகுப்படுதுன்னு அர்த்தம். 8ஐயும் இந்த 4ஐயும் பெருக்கு 32. ஸோ ஆப்ஷன் ஏ 32,000 இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 7. A and B started a business in a partnership investing 20,000 15,000 ரெஸ்பெக்டிவ்லி. புரியுதா? ஏ வந்து 20,000, பி வந்து 15,000. ஆஃப்டர் 6 months சி joined them with 30,000. புரியுதா? இந்த லைனுக்காக ரேஷியோவே ஃபார்ம் பண்ணலாங்க. புரியுதுங்களா? ரேஷியோ ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஏ பி சி. ஏ வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க? 20,000. அங்கே ஒரு 4 சைபர் இருக்குது. 15,000ல் 3 சைபர். ஸோ சைபரில் வந்து ஜீரோஸில் வந்து எது குறைவாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதனால் இது 20, இது 15. ஓகேவா? இது எவ்வளோ? 30. புரியுதுங்களா? இது கிளியர். இப்போ பாருங்கள், ஆஃப்டர் 6 months தான் சி ஜாயின் பண்ணுறான். அப்போ இவங்க 2 பேரும் எத்தனைங்க? 12 போடுறதா? 12 போடக்கூடாது. ஏங்க? வாட் வில் பி தி ஏ ஷேர் இன் தி டோட்டல் ப்ராஃபிட் 46,000 ஏன் அட் தி எண்ட் ஆஃப் 2 years. மறந்துடாதீங்க. 1 year போட்டு 12ன்னு போட்டியும் டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிரும். 24 மாதம் போடணும். புரியுதா? 24 மாதம் 24 போடணும். இதுவும் 24 மாதம். 30 ஆஃப்டர் 6 months என்னங்க? 24ல் 6 போயிடுச்சுன்னா 18. கிளியராக புரிஞ்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இது. ஸோ நீங்கள் வந்து அவசரப்பட்டு என்ன பண்ணுவீங்க? 12 போட்டு சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி கொலாப்ஸ் ஆகி ஆன்சர் தெரியாமல் நன் ஆஃப் தீஸ் போவீங்க. திரும்ப எடுத்து இதை ஒர்க் அவுட் பண்ண போவீங்க. திரும்ப ஒரு 5 நிமிஷம் டைமிங் எடுக்கும். எல்லாம் மறந்துடாதீங்க. கிளியராக போட தெரியணும். சரிங்களா? எனக்கு பார்த்தாலே எனக்கு புரியுது. 5வது வாய்ப்பாடு வகுப்படுற மாதிரி தெரியுது. ஸோ 4 5 20, 3 5 15, 6 5 30. அதுக்கப்புறம் எனக்கு புரியுது 6வது வாய்ப்பாடு வர மாதிரி தெரியுது. ஸோ 1 6 6, இது எவ்வளோங்க? 4 6 24, 6 4 24. அடுத்தது என்ன பார்த்தாலே தெரியுது? என்ன தெரியுது? 2 டேபிள் வர மாதிரி தெரியுது. ஸோ 2 2s 4 வருது. இங்கேயும் 2 2s 4, இங்கே 9 2s 18. வேறு ஏதாவது வருமானா? வராது. ஸோ 4 2s 8 இஸ்ட்டு 3 2s 6 9. இப்போ இந்த ரேஷியோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃபைண்ட். இது சரியாக நீங்கள் ரேஷியோ ப்ராக்டிஸ் பண்ணணும். வீட்டில் ஹோம் ப்ராக்டிஸ் பண்ணணும் இதை. சரிங்களா? ஸோ நிறையா சம்ஸ் இது மாதிரி எடுத்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி தவறு இல்லாமல், வாய்ப்பாடு எதுவும் தவறு இல்லாமல் கண்டுபிடிக்க தெரிஞ்சால் தான் இந்த சம்மில் நீங்கள் வந்து சரியான விடையை எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சரியாக செய்யலைன்னா அதிகமான நேரத்தை இழுத்துரும் அப்படிங்கிறத பார்த்துருங்க. சரிங்களா? சரி, 8:6:9 கிடச்சிருக்கு. டோட்டல் ப்ராஃபிட் 46,000 கொடுத்துருக்காங்க. அதே போல் தானே செய்வோம் நம்ம. 46,000 டிவைடட் பை இந்த 3 ரேஷியோவை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ 8 + 6 எவ்வளோங்க? 14. 14 + 9 23. யாருடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க? ஏவுடைய ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஏ எத்தனை? 8 மடங்கு. இங்கே பாருங்கள், 23 இது 2ஆல் வகுப்படுது. இந்த 2 இந்த 8ஆல் பெருக்குனா 16. ஆப்ஷன் ஏ 16,000 என்பது சரியான விடை. புரியுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட் சம் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? கேர்ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் வரக்கூடிய சம்ஸில் நம்ம ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஒன்றுமே கிடையாது. ஆனால் யாரும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க மாட்டீங்க.
யூடியூப் சேனல்ஸ் இருந்தாலும் சரி, புக்ஸ் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட்டு வாட்ச் தான் பண்ணுறீங்க. சும்மா பார்த்துட்டு தான் இருக்கீங்க தவிர எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் ஸ்பீடு கிடைக்கும். எக்ஸாம்பிளாக கொஷின் நம்பர் 8. இது அருமையான சம்முங்க. இது எக்ஸாமில் கேட்டிருக்க சம்மு. சரிங்களா? இது சால்வ் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி ஃபஸ்ட்டு ஜாப். சரிங்களா? எல்லாம் அட்டன் பண்ணவே மாட்டாங்க நிறைய பேர். ஸோ அதேமாரி அட்டன் பண்ணாங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாங்க மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். ஆர் அண்ட் வி ஸ்டார்டட் ஏ பிஸ்னஸ் டுகெதர். என்னங்க, ஆர் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணான்னு தெரியவே இல்லை. அதை தான் இங்கே கண்டுபிடிக்க சொல்கிறான். புரியுதா? அங்கே தான் இங்கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அதான் சம்மு. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்னே கூட கேட்பாங்க. ஆர் இன்வெஸ்டட் எக்ஸ் அமௌண்ட் தெரியாது. வெல் வி இன்வெஸ்டட் 7,000. சரிங்களா? வி இன்வெஸ்டட் 7,000. அது கிளியர் ஆச்சு. ஆஃப்டர் 5 months ஆர் இன்க்ரீஸ் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பை 50%. 2 months லேட்டர் வி ரெடியூஸ் இஸ் இன்வெஸ்ட் பை 30%. பாருங்கள், பர்சன்டேஜ் சம் கேட்டு விட்டான். At the end of 12 months, the total profit was 3020, out of which R received 1550 as his share. What was the initial investment made by R? சரிங்களா? இது படிக்கிறதுக்குள்ளே 5 நிமிஷம் ஓடிடும். அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஓடிடும். தவறாக வந்துச்சுன்னா திரும்ப சால்வ் பண்ணிங்கன்னா 1 மணி நேரம் போயிடும். இப்போ டோட்டலாக ஒரே ஒரு சம்மு ஒரே ஒரு எக்ஸாமில் சால்வ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் அப்படின்னு வெளியே வந்துடும். சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறேன். கவனிச்சிக்கோ. சரியா? இந்த சம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ரேஷியோ ப்ரொப்போர்ஷன், பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸு, அதுக்கப்புறம் இப்போ நடத்தின ஒரு 7 சம்மையும் சிறப்பாக புரிந்தால்தான் எதுவும் புரியும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள். என்ன பாருங்கள், ஆர் இருக்காரு, அவருடைய ரேஷியோ. அதே மாதிரி விங்கிறவர் ஒரு ரேஷியோ. ஆர் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு தெரியாது. எக்ஸ். புரியுதா? ஸோ எக்ஸு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. எத்தனை மாதத்துக்கு அது அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்தது விங்கிறவர் 7,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அது கிளியராக புரியுது. ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா ஆஃப்டர் 5 months. ஆஃப்டர் 5 monthsனால் எக்ஸை 5ஆல் பெருக்கிக்கலாமா? அப்புறம் 5 மாதம் 6 இன்வெஸ்ட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஆர் இன்க்ரீஸ்டு 50%. இப்போ பாருங்கள், இடம் பத்தாதனால எழுதி அழிச்சிருவேன், கவனிச்சிடுவாங்க. 50%னா என்னங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது 50 ஒரு எண்ணு 50% அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? 100க்கு 150ஆக மாறிடுச்சின்னு அர்த்தம். இதை நீங்கள் பெருக்கினீங்கன்னா எவ்வளோ, அதாவது வகுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 1.5ன்னு வரும். புரியுதா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? கூட்டுறோம். 1.5x எத்தனை மாதத்துக்குங்க வருது? எத்தனை மாதத்துக்குங்க? ஆஃப்டர் 5 months தானே. ஆஃப்டர் 5 months தானே. 12ல் 5 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 7 months. புரியுதா? அதுதான் இவனுடைய ரேஷியோ. கிளியரா? இங்கே வரலாம். விங்கிறவர் 7,000 எப்போங்க? 7 மாதமும் பண்ணுறாரு. ஏன்னு கேளுங்க. ஆஃப்டர் 5 months தானே. மொத்தம் 12 மாதத்தில் 5 மாதம் போயிடுச்சுன்னா 7 மாதமும் 7,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ப்ளஸ் 30% குறையுது. 7,000ல் 30% குறையுதுன்னா எப்படிங்க? பாருங்கள், 7,000 இன்ட்டு 30 டிவைடட் பை 100. அதான மீனிங்கு. ஸோ 0 கேன்சல் ஆகிட்டுக்கா. 3 7 21 2,100 ரூபா குறையுது. அப்போ 7,000ல் 2,100 ரூபா குறைஞ்சா எவ்வளோங்க? 4,900. எத்தனை மாதத்துக்கு பண்ணுறாரு அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு? எத்தனை மாதத்துக்கு? 5 மாதத்துக்கு. புரியுதா? இதான் ரேஷியோ. கிளியரா? இதை மட்டும் நீ கண்டுபிடிச்சினா ஆன்சர் பக்கம் நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஸோ இடம் பத்தாதனால இதை நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீடியோவில் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸில் நம்ம அழிச்சிடலாம். இப்போது ஒரு ஈக்குவேஷன் கீழே ஃபார்ம் ஆகிருக்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா புரியும். என்ன பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல 1.5x இருக்குது. பெருக்கி கூட்டிகிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் வரும். அதனால் ஃப்ராக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு இந்த எக்ஸையும் 2ஆல் பெருக்குது, இந்த 1.5xஐயும் 2ஆல் பெருக்குது. என்ன கிடைக்கும்? புதுசாக 2x மாறிடுமா இல்லையா? 2ஆல் பெருக்கினா இந்த 1.5xஐ 2ஆல் பெருக்கினா என்னவாயிரும்? 3x. 1.5 × 2ங்க 3x மாறிடுமா? அவ்வளோதான்.
புரியுதா? அப்போது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 2x தான், எக்ஸு கிடையாது. ஏன்னா கொஸ்டினில் கேட்டது எக்ஸு, நம்ம கண்டுபிடிக்க போகிறது 2xஆக மாற்றிக்கிட்டோம் நம்முடைய கன்வீனியன்ட்டுக்காக. இப்போ மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி. 2xஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 10x, 3ஐயும் 7ஐயும் பெருக்குனா 21x. இப்போ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ டோட்டலாக 31xஆக இங்கே இருக்குது. புரியுதா? 31x இஸ்ட் இதை நம்ம பெருக்கலாமா? 7 7 49. அப்போ 49 000 49,000. இந்த 49ஐயும் இந்த 5ஐயும் பெருக்கணும். ஸோ 0 0 9 5 45, மீதி 4, 5 4s are 20 24. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73500 வந்துடும். போதுங்க, அவ்வளோதான். இதோட நம்ம நிறுத்துகிறோம். கண்டுபிடிச்சாச்சா? 31x இஸ்ட்டு 735. கிளியர்? இப்போது பாருங்கள், 31xங்கிறது அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட், ஆரோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, டிவைடட் பை 7,35,000 தானே? இல்லை, 73,500. இது வியோடைய இன்வெஸ்ட்மெண்ட். புரியுதா? பாருங்கள், இது வந்து ஆரோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது வியோடைய இன்வெஸ்ட்மெண்ட், விச் இஸ் ஈக்குவல் டு தி அவனுடைய என்னதுங்க டோட்டல் ப்ராஃபிட். ஆனால் ஆருடைய அமௌண்ட் எவ்வளோ வாங்கியிருக்கான்? 15,000, அது 1,550 வாங்கியிருக்கான். எதுலேருந்து வாங்கியிருக்கான்? 3020 மைனஸ் 1550. புரியுதா? இது அதான் மீனிங். அதாவது மொத்தம் ப்ராஃபிட் வந்து 3020, அதில் 1550 போனால் தான் வியோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய அவனுடைய ஷேரு. சரி, இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்குங்க, 1470 கிடைக்குங்க. இப்போ தான் அவ்வளோதான். இது வரைக்கும் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா? சும்மா கிடையாது. இந்த சம்மில் அட்டன் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போது அப்படி ஸ்பான்டேனியஸாக சால்வ் பண்ண தெரியணும். கிளியராக நான் வந்து சால்வ் பண்ணி பார்க்கிறேன் பாருங்கள். கிளியராக புரிஞ்சுக்கோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டில் ஆஃப் ஆல் இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணிக்கோ. ஈஸியாக இருக்கா? ரைட். அடுத்தது பாருங்கள், இந்த 147 இந்த 735ஆல் ஹவு மெனி டைம்ஸ்? 5 டைம்ஸ். புரியுதா? 5 டைம்ஸ் வருங்க. இந்த இடத்துல அப்போ 500 ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடித்தோம்னா 500 ஆயிடுச்சு. புரியுதா? 31 இது எத்தனை முறை வரும்? இது 5 முறை. புரியுதா? இப்போ 5ஐயும் பெருக்கினா 2000. அப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டேன், 2500. புரியுதா? இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? 2x கண்டுபிடிக்கணும். அப்போ ஆன்சர் என்னங்க? 5000. ஒரு எக்ஸ் வந்து 2500, 2 எக்ஸ் வந்து 5000. புரியுதா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், திரும்ப இதை சொன்னோம்னா இன்னும் அதிகமான நேரம் எடுக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து திரும்ப வந்து ரிவைண்ட் பண்ணி எப்படி சால்வ் பண்ணிக்கலாம் தெரிஞ்சு. வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இப்போ ரீசெண்டாக இது மாதிரி தான் கேட்டுட்டு வரான். புரியுதுங்களா? சும்மா வந்து ஏதோ ஈஸியாக கேட்டுருவான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துலேயும் நான் வந்து இப்படி ஒரு கஷ்டமான கேள்வி கேட்குறேன். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இது ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஸ்டின் நம்பர் 9. Person A started business by investing 65,000. After a few months, B joined him by investing 50,000. அது A வந்து 65,000, B வந்து எவ்வளவு? 50,000 தான். 3 months after joining B, C joined 2 with the investment. Joined with 2 with the investment 55,000. At the end of the year, A got 50% of his profit share. For how many months did A alone finance the business? சம் புரியுதா? ஏபிசி இருக்காங்க. ஏ வந்து 65,000, பி 50,000, சி வந்து 55,000. இதை போட்டு செய்கிறாங்க. ஆனால் இந்த பிசியை காட்டிலும் ஏ மட்டுமே 50% என்ன பண்ணுறாங்க? 50% வந்து எடுத்தாங்க அவன் ப்ராஃபிட் எடுத்துக்கிறான். அப்படின்னா அப்போ ஏ வந்து எத்தனை நாள், அது எத்தனை மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதான் கீழே ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. புரியுதா? அதாவது மந்த்ஸ், எத்தனை மந்த்து அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், ஏ எழுதிக்கிறேன், பி எழுதிக்கிறேன், சி எழுதிக்கிறேன்.
இ வந்து 65 தான். ஏன்னா 65,000 3 சைவரம் எடுத்துக்கிறேன். பி வந்து 50. சி வந்து எவ்வளவு? 55. புரியுதா? இதை அப்படியே நம்ம வந்து 5 டேபிளில் வைக்கலாமா? ஸோ 11 5s are 55, 10, 30. இதை ஒரு ரேஷியோ ஃபார்ம் ஆயிருக்கு. புரியுதா? இது ஒரு ரேஷியோ ஃபார்ம் ஆயிருக்கு. கிளியர்? இப்போது ஏ வந்து 12 மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. புரியுதுங்களா? ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் ஜாயினிங் தி பி, ஜாயின் 2 வித் இன்வெஸ்ட்மெண்ட் 55. புரியுதுங்களா? இவன் எத்தனை மாதம் தெரியாது, அதான் வந்து எண்ணு கண்டுபிடிக்க போகிறான். ஆனால் இவன் அதுக்கு முன்னாடியே 2 months பிஃபோரே வந்துடுறான் அப்படின்னா, ஸோ n+3, ஸோ n+3, n இன்ட்டு 3ல் n+3. புரியுதா? அதாவது n+ ஒரு ஆண்டு இருக்குது, அந்த ஒரு மாதம் இருக்குது, அந்த மாதத்தில் சி பண்ணுறான், அதை விட 3 அதிகமாக பி பண்ணிக்கிறான். அதான் 3 months ஆஃப்டர் தான் சொல்லியிருக்காங்க. புரியுதா? 3 months ஆஃப்டர் சி ஜாயின் பண்ணுறான்னா, இப்போ சியோடைய மாதம் என்னன்னு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட 3 அதிகம் அப்படின்றோம். ஸோ பெருக்கி பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், அது இல்லாமல் என்ன சொல்லியிருக்கான், ஏவுடைய ஷேர் இருக்குது பார்த்தீங்களா, அது 50% எடுத்துக்கிறான். நம்ம ஏவுடைய ஷேர் வந்து 50%. ஃபஸ்ட் இந்த 13ஐயும் 12ஐயும் பெருக்கணும் எவ்வளோ? 156. புரியுதா? 156. இப்போ 156 என்பது 50%. மீதி 50% இவங்க 2 பேர். புரியுதா? அவ்வளோதான். இப்போ நம்ம கூட்டலாமா? இந்த 10ஐயும் n+3யும் n+3யும் மல்டிப்ளை பண்ணிக்கங்க, இந்த 11ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், 10n + 30 + 11n which is equal to எவ்வளோங்க? அந்த 156. புரியுதா? இவன் ஒரு 50%, இவன் ஒரு 50%. ஸோ ஆட் பண்ணி பார்க்கலாமா? 21, இந்த 30 அங்கே போய் மைனஸ் ஆயிடுச்சு. 21n which is equal to the 126. ஏன்னா அந்த 30 போய் மைனஸ் ஆயிரும். 21 how many times? 6 times. அப்போ n = 6 கண்டுபிடிச்சாச்சா உடனே ஆன்சர் வரப்போகுது. இந்த n இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, இங்கே n வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ இவர் 9 மாதம் பண்ணுறாரு, இங்கே 6 மாதம் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போது கேட்டிருக்கிறது ஃபார் ஹவு மெனி மந்த்ஸ் ஏ அலோன் அப்படின்னா 3 months. புரியுதா? 3 months. இது 6, இங்கே வந்து ஒரு 6 12 ஆயிடுச்சு, இருந்துட்டு போகுது. இங்கே 9, ஸோ 9 months, இங்கே 6 months. இங்கே ஆல்ரெடி 9 months இருக்கனால அவுட் ஆஃப் 1 இயருக்கு இது 3 months இருந்தால் தான் 12ஆக மாறும். ஸோ ஆப்ஷன் டி 3 months இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ எல்லாம் வந்து கஷ்டமான சமங்க, எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்கிறத நம்ம எடுத்து இங்கே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். எல்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ 2 or 3 times இந்த சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஈஸியான சம்மாவே மாறிடும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இதே மாதிரி ரிலேட்டட் சம்ஸ் எக்ஸாமில் கேட்கும் பொழுது ஸோ வி கேன் சால்வ் ஈஸிலி அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. பட் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 10. A, B and C enter into a partnership. இது மாதிரி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 7/2, 4/3, 6/5. After 4 months, A increase their 50%. If the total profit at the end of 1 year be 21,600, B shares is the profit. ஸோ as usual நம்ம என்ன பண்ணுறாங்க, ஏபிசியோடைய ரேஷியோஸ் போட ஆரம்பிச்சிடலாம். A, B, C. இது ரேஷியோ இல்லைங்க, 7/2, 4/3, 6/5. இப்படி இருந்துச்சு. என்ன சொல்லியிருக்கேன், இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 2, இதில் 3, 5 எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ வருங்க? 30 தான் எல்சிஎம். புரியுதா? இந்த 2 30ல் how many times? 15 times. அப்போது 7 × 15 எவ்வளோங்க? 105. 3 வந்து 30ல் 10 times. 4 × 10 40. 5 வந்து 30ல் 6 times. அப்போ 6 6 are 36. அவ்வளோதான். இது ஒரு ரேஷியோ ஃபார்ம் பண்ணிட்டோமா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இதை ரெடியூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. கிளியர்? ரெடியூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன கொடுத்துருக்கான், ஆஃப்டர் 4 months. யாருங்க? இந்த 105 இருக்கான் பார்த்தீங்களா, இந்த 105 ஆஃப்டர் 4 months. அப்போது இதை ரெடியூஸ் பண்ணணும்னு நினைச்சா முடிக்க முடியுமா? ஏதாவது பண்ண முடியுமா? ஸோ 2 டேபிள் வராது, 3 டேபிள் வராது, வேறு என்னங்க 5 டேபிள் எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இப்போது ஏ வந்து
இன்க்ரீஸ் இஸ் ஷேர் 50% ஆஃப்டர் 4 months. 4 மாதங்களுக்கு பிறகு தான் ஏ 50% அதிகப்படுத்துகிறான். இப்போ ஏவோட ஷேர் வந்து 105 தான். 4 மாதத்தில் பெருக்கிக்கோ. ப்ளஸ் இந்த 105 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 105 தான் எத்தனைங்க 50% என்ன அர்த்தம்? 1/2. இன்க்ரீஸ்னு என்ன அர்த்தம்? 3/2. அப்போ இன்ட்டு 3/2. திரும்பவும் ஏங்க எத்தனை மாதம் அது? அதுவும் 4 மாதம் தான். புரியுதா? 4 மாதம் 8 மாதம், மொத்தம் 12 மாதம் தானேப்பா. மொத்தம் 8 மாதம் பார்த்துக்கோ. மொத்தம் 12 மாதத்தில் 4 மாதம் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. மீதி எவ்வளோ இருக்குதுங்க? 8 மாதம் இருக்குது. கரெக்டாக புரிஞ்சுக்கோ. ஸோ இது எல்லாமே ஏவை குறிக்கக்கூடியது. பிக்கும் சிக்கும் என்ன சேஞ்சு? எந்த சேஞ்சும் இல்லை. 12ஆல் பெருக்கிக்க வேண்டாம். இதுவும் வந்து 12ஆல் பெருக்கிக்க வேண்டாம். புரியுதா? அடுத்த சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? ரைட். இப்போ இங்கே சால்வ் பண்ணலாம். 2 டேபிள் எடுத்துக்கலாமா? ஸோ 2 டேபிள் எடுத்திங்கன்னா இது 4ஆக மாறிடுது. கிளியரா? ரைட். அடுத்தது என்ன செய்யலாம்? 105 12ஆல் பெருக்கி பாருங்கள். 1260 மாறிடும். 4 105ஆல் பெருக்குங்க, 420. ஸோ 3 இந்த ஃபுல்லாகவே இதை ஆட் பண்ணினா எவ்வளோ கிடைக்கும் தெரியுமா? 1680 அப்படின்னு கிடைக்கும். இஸ்ட்டு 40யும் 12யும் பெருக்குங்க, 480. சரிங்களா? அதே போல் வந்து 36ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 432. ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ண தெரிஞ்சால் தான் செம்மையாக அட்டன் பண்ண முடியும்ப்பா. வழியே இல்லை. சரிங்களா? இதை வந்து ரேஷியோ ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இதை ரெடியூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இங்கேயே ரெடியூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இந்த இடத்துலையும் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ரெடியூஸ் பண்ணுறதுக்கு போகலாம். என்ன டேபிள் தெரியும் எனக்கு ரொம்ப 4 டேபிளில் வர மாதிரி தெரியுதா? 4 டேபிள் போய்க்கலாமா? ஸோ 4 4s are 16, 2 4s are 8, 0. 1 4 is 4, 2 4s are 8. 1 4 is 4, 8 4s are 32. ஓகே, 8 4s are 32. ஸோ ரேஷியோ ஃபார்ம் ஆகிருக்குதா? இதையும் ரெடியூஸ் பண்ண முடியுமா? 4 டேபிளில் பண்ண முடியுமா? 2 டேபிளில் பண்ண முடியுமா? செக் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? சரி, வேறு என்ன டேபிள் வரலாம்? என்னென்ன டேபிள்லாம் வருங்க? 4 டேபிளில் வருமா? வரும். இந்த பிள்ளை தெரியுதுல. எகைன் 4 டேபிளில் போகலாமா? பாருங்கள். 1 4 is 4, 5 4s are 20, 3 4s are 12. ஸோ 2 4s are 8, 7 4s are 28. அடுத்து நாங்கள் 3 டேபிளுக்கு வருதா? 3 டேபிள் வருதா? ஸோ 3 டேபிள் போய்க்கலாம். இது வந்து 35, இது வந்து 10, இது வந்து 9. அப்போ ரேஷியோ ஃபார்ம் ஆயிடுச்சா? பாருங்கள், இந்த ரேஷியோ ஃபார்ம் பண்ணுறதுக்கே இந்த சாதாரண சிம்பிள் சம் எவ்வளோ நேரம் எடுக்குது பாருங்கள். 35:10:9. இப்போ உடனே ஆன்சர் கண்டுக்கு வந்துடும். அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் சிரமப்பட்டு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்குது. சால்வ் பண்ணி பார்க்கலாமா? அவன் ப்ராஃபிட் எடுத்துருக்குது எவ்வளோங்க? 21,600க்கு டிவைடட் பை எல்லாத்தையும் கூட்டிக்கணுங்க. கூட்டின எவ்வளோ? 45 9 54. யாருடைய ஷேர் கேட்டிருக்காங்க? பி உடைய ஷேர் கேட்டிருக்காங்க. பி எவ்வளவுங்க? நான் ஷேர் இன்ட்டு 10. அப்போது ஸோ இன்ட்டு 10 தான், 100 கிடையாது. ஓகே, இப்போ உடனே நம்ம வந்து ஆன்சர் இங்கேருந்து கொடுத்துடணும். எப்படி கொடுக்க போகிறோம் பாருங்கள். இந்த 3 சைபர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 3 சைபர் யாருக்கு வருது? இவருக்கு வருது. ஓகேவா? இப்போ 4ஐயும் இந்த 4ஐயும் பெருக்கணும்னா 6 வந்துடுதா? அப்போ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான். ரைட்டாக கண்டுபிடிச்சி வெளியே வந்துடணும். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் சம் போலாமா? கொஸ்டின் நம்பர் 11. ஃபைண்ட் தி டிவிடெண்ட் இன்கம். ஷேர் சம்ஸ் வந்துருக்குங்க. ஃபைண்ட் தி டிவிடெண்ட் இன்கம் ஃபார் ₹36,000 invested in 6% stock at 120 rupees. இப்போ டிவிடெண்ட் இன்கம் உடைய ஃபார்முலா, ஸோ ஆதாய வருமானம். டிவிடெண்ட் ஃபார்முலா எஃப்என்ஆர் டிவைடட் பை 100. அதான மீனிங். எஃப்னா ஃபேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்களா? ஃபேஸ் வேல்யூ கொடுக்கல. புரியுதா? ஃபேஸ் வேல்யூ வந்து கொடுக்கல, அதனால் அது வந்து 100ன்னு போட்டுக்கலாம். ஃபேஸ் வேல்யூ. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி? என்ன மீனிங்? நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ 36,000 தான் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். புரியுதா? 36,000 டிவைடட் பை 120 போட்டுக்கிறோம். புரியுதா? இன்ட்டு
அதான் நம்பர் ஆஃப் ஸ்டாக். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6/100. ஸோ 0 100 கேன்சல் ஆயிரும். புரியுதா? இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிரும். இந்த 6 இங்கே 2ஆல் கேன்சல் ஆயிரும். இந்த 2 1800 இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதா? எவ்வளோ வருமா? கரெக்டாக வருதா? செக் பண்ணிக்கோங்க. பெருக்கல் தப்பாக இருந்தால் கூட ஆன்சர் தவறாக போயிடும். ரைட், 1800 இஸ் தி ரைட் ஆன்சர். ஈஸியான சம்மு எது? ஸ்டாக் ஷேர்ஸில். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 12. வாட் இஸ் த பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்? இது அருமையான சம்முங்க, எக்ஸாமில் அடிக்கடி கேட்டுட்ருக்கான். வாட் இஸ் த பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்? 4% ஸ்டாக் 95, 5% ஸ்டாக் 120. புரியுதா? இதில் வந்து எது பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியணும். இந்த பெட்டர் இன்வெஸ்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணுங்க? டிவிடெண்ட் இன்கம் தான் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் டிவிடெண்ட் இன்கம். புரியுதா? ஸோ டிவிடெண்ட் இன்கம் கண்டுபிடிச்சிட்டோம்னா உடனே ஆன்சர் வந்துடும். கிளியரா? ஸோ எப்படி இது டிவிடெண்ட் இன்கம் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ டிவிடெண்ட் இன்கமுடைய ஃபார்முலா என்ன? FNR டிவைடட் பை 100. ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் FNR டிவைடட் பை 100 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ FNR டிவைடட் பை 100 F என்னது? ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 4% ஸ்டாக்குக்கு இங்கே கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே 5% ஸ்டாக்குக்கு கண்டுபிடிக்க போகிறேன். எந்த வேல்யூஸ் அதிகமாக வருதோ அதுதான் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட். புரியுதா? ஸோ சால்வ் பண்ணி பார்க்கலாமா? 4% ஸ்டாக்கு FNR ஃபேஸ் வேல்யூ எவ்வளோங்க? எவ்வளோ கொடுத்துருக்கான்? ஃபேஸ் வேல்யூ 100 தான் கொடுத்துருக்கான். ஏன்னா எதுவும் இல்லைன்னா நம்ம போட்டுக்கோ 100. நம்பர் ஆஃப் ஸ்டாக். நம்பர் ஆஃப் ஸ்டாக் என்ன தெரியுமா? இந்த 95யும் 120யும் பெருக்கிக்கணும். 95 × 120 டிவைடட் பை, நான் எதை கண்டுபிடிக்க போகிறோம்? 95 கண்டுபிடிக்க போகிறோம். 95 போட்டுக்கணும். இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 4/100. இது வந்து 4%க்கானது. இதே போல் 5%க்கு போட்டு பார்க்கலாமா? ஸோ 100 × 95 × 120 டிவைடட் பை 120. புரியுதா? எதை கண்டுபிடிக்க போகிறோம்? 120 கண்டுபிடிக்க போகிறோம். டிவைடட் பை 120 இன்ட்டு 5%, 5 டிவைடட் பை 100. சால்வ் பண்ணி பாரு, ஈஸியாக வந்துடும். எல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்னாச்சு? 120 × 4 இது வந்து 95 × 5. ஸோ மல்டிப்ளை பண்ணி போகிற 480 வரும். புரியுதா? இது வந்து 480. இது எவ்வளவு? இது எவ்வளோ வருதுங்க? இதை வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், எவ்வளோ வரும் ஆன்சரு? 95 × 5 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ 5 5 மீதி 2 45 475. எது அதிகமாக இருக்குது? 480 அதிகமாக இருக்குது. அப்போது ஆப்ஷன் என்னங்க? 4% at 95 rupees is the better investment than the 5% stock 120. புரியுதா? இதான் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ண தெரியணும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து 30 வினாடியில் சால்வ் பண்ணலாம். எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த 4 பாருங்கள், ப்ளூ இங்கில் போடுறேன், கவனிச்சுக்கோ. இது மாதிரி கேட்டாங்கன்னா இந்த 4 120ஆல் பெருக்கிக்கோ. அதான் நீங்கள் செஞ்சுருக்கோம். 95 5ஆல் பெருக்கிக்கோ. இதனுடைய பர்சன்டேஜ் அதனுடைய ஸ்டாக் அமௌண்ட்டில் பெருக்கிக்கோ. இதனுடைய இன்னொருடைய பர்சன்டேஜ் இது ஸ்டாக் அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். புரியுதா? ஸோ என்ன சொல்லியிருக்கப்பா? 5% at 20% தான் சரியான விடை. இது கிடையாது, 4% கிடையாது. 4%, 5%? எஸ், 4%. அதை கவனிச்சுக்கோ. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம 4% தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஆப்ஷன் ஏ சரியான விடை தானே. தானே 4%. 4% கண்டுபிடிச்சது தான் 480. 5% கண்டுபிடிச்சது தான் 475. அப்போ என்ன ஆன்சர்? 4% at 95 தான் சரியான விடை. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் அப்பா, அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிங்களா? எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் போலாமா? கொஸ்டின் நம்பர் 13. சரியா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்முங்க. இது என்ன கேட்டிருக்கான் பாருங்கள். 2000 rupees, 3000 rupees, 2500, அதுக்கப்புறம் நாட் ரிக்வயர்டு வர கொடுத்துருக்கான். ஏன்னா கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்ராங்கிறவங்க 25,000 அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களாமா. 4% ஸ்டாக் விச் இஸ் சேல்ஸ் 240 rupeesக்கு வந்து
சேல்ஸ் பண்ணிடுறாங்க. ஷீ வாண்ட்ஸ் டு இன்வெஸ்ட் தி ப்ரொசீட் இன் 5% ஸ்டாக் அட்டு 150. அதாவது சித்ராங்கிறவங்க ஒரு 25,000 அமௌண்ட் வச்சுருக்காங்க. அவங்க வந்து 4% ஸ்டாக் வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த வாங்கின அந்த ஸ்டாக்கை ₹240 அப்படிங்கிற ப்ரைஸில் சேல் பண்ணிடுறாங்க. சரிங்களா? இப்போ சேல் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு 5% ஸ்டாக்கு அட் 150 150 விலையில் 5% ஸ்டாக்கை வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஆனுவல் டிவிடெண்ட் இன்கம் நவ் இஸ் டுவைஸ் தி ஏர்லியர் இன்கம். அதாவது அவங்களுடைய இன்கம் வந்து 2 மடங்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்க இன்னும் எவ்வளோ அமௌண்ட்டு அவங்களுக்கு தேவைப்படுது, அடிஷ்னல் மணி எவ்வளோ மிச்சம் இருக்குது, அல்லது அவர் வாங்கக்கூடிய அமௌண்ட் இன்னும் ஷேர் வந்து எவ்வளவு, 2000 3000 2500 இல்லை தேவையே இல்லையா, நாட் ரிக்வயர்டா அப்படிங்கிறது தான் இது. ஸோ அருமையான சம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறதும் கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு. ஏன்னா 25,000 இருக்குது. அதான் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை என்னது, ஃபேஸ் வேல்யூ போட்டிங்கன்னா 250. எத்தனை ஷேர் இருக்குது? 250 ஷேர் இருக்குதுங்க. புரியுதா? அடுத்தது 4% ஸ்டாக்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 4% ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட் இன்கம் கண்டுபிடிங்க. என்ன ஃபார்முலா? FNR டிவைடட் பை 100. சரியா? அப்போது எஃப்ங்கிறது 100, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸுங்கிறது 250 டிவைடட் பை 100. அது நம்பர் ஆஃப் ஸ்டாக்ங்கிறது 250 டிவைடட் பை 100ங்கிறது ஃபேஸ் வேல்யூ. புரியுதா? இன்ட்டு 4%. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா மொத்தம் எவ்வளோ கிடைக்குதுங்க? 1000 கிடச்சிச்சு. இப்போ டிவிடெண்ட் இன்கம் 1000த்தை டுவைஸ் தி ஏர்லியர் இன்கம்னா இதை 2ஆல் பெருக்கிக்கோ வச்சுங்க. 2000 அமௌண்ட்டு இப்போ எனக்கு கிடச்சிருச்சு. யாருக்கு கிடச்சிருக்கு? சித்ராக்கு கிடச்சிருக்குது 2000 அமௌண்ட் அப்படிங்கிறது. புரியுதா? இப்போ அடுத்தது 5% ஸ்டாக்கு அவங்க வாங்க போகிறாங்க. 5% அவங்க ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா எகைன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாருங்கள். இந்த ஏற்கனவே 250ஐயும் அவங்க சேல் பண்ண 240ஐயும் மல்டிப்ளை பண்ணும். புரியுதா? அப்போது 250 இன்ட்டு 240 புரியுதா, டிவைடட் பை அவங்க 150க்கு சேல் பண்ண போகிறாங்களாமா 150. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 400 அப்படின்னு வந்துடும். கிளியரா? இப்போது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 400 ஷேர்ஸ் வந்து வாங்க போகிறாங்க. டிவிடெண்ட் இன்கம் இப்போ கண்டுபிடிக்க எதையுமே நீங்கள் கம்பேர் பண்ணணும்னா டிவிடெண்ட் இன்கம் தான். டிவிடெண்ட் இன்கம் ஈக்குவல் டு FNR டிவைட் பை 100. எஃப்ங்கிறது 100, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 450, என்ன பர்சன்டேஜ் 5 டிவைடட் பை 100. புரியுதா? ஸோ கேன்சல் ஆயிரும். ஸோ 450ஐயும் 5ஐயும் பெருக்குனிங்கன்னா 450 400 பெருக்குனிங்கன்னா 2000 வருது. புரியுதா? அப்போ என்னாச்சுங்க, இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு 2000 இருக்குது. அந்த 2000த்துக்கு இந்த ஷேர் அவங்க வாங்கிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தேவையே இல்லை. நாட் ரிக்வயர்டு இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே, இதோட நிறைய சம்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை வந்து ரீவைண்ட் பண்ணி திரும்ப இதை வந்து எப்படி சால்வ் பண்ணியிருக்கோங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த டாபிக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தா தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அடுத்த ஒரு செஷனில் இதே மாதிரி பார்க்கணும்.